1:5 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், நீ உயிரோடு இருக்கு நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்னால எதிர்த்து நிக்க முடியாது. பாருங்க, அது ஆண்டவன் சொல்றார், நான் மோசையோடு இருந்தது போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்ம ஒரு பக்தி விருத்திக்கு வரணும். நம்ம காரியங்கள் எல்லாம் நன்மையா நடக்கணும். நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் அதிசயமா நடக்கணும்னா அவர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்க நாள் வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். கடந்த நாளையில பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போயிருந்தேன், பொள்ளாச்சியில. போன வாரம் பொள்ளாச்சியில ஒரு பிரசங்கம். அந்த பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், இந்த வசனம்லாம் கல்யாண வீட்டுல தான் வாசிக்கணும். இந்த வசனத்தை எங்க வாசிக்கணும்? பொண்ணு மாப்பிள்ளையை உட்கார வச்சு அவங்களுக்கு முன்னால வாசிக்கணும். என்ன வாசிக்கணும்னா, நீ உயிரோடு இருக்க நாள் வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை அப்படின்னு பொண்ணு சொல்லணும். மாப்பிள்ளை சொல்லணும் பொண்ணை பார்த்து, நீ உயிரோடு இருக்க நாள் வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு. அப்ப இது நம்ம சபையிலே பிரசங்கம் பண்றோம். இப்ப கடந்த நாள் ஒரு சர்ச்சு பிரதர்ஷனைக்கு தான் போயிருந்தேன், 2 நாளைக்கு முன்னால போயிட்டு நேத்த கொடைக்கானல இருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பேசும்போது, நீ உயிரோடு இருக்க நாள் வரைக்கும் சபையில இருக்கணும். நம்ம உயிரோடு இருக்க நாள் வரைக்கும் எங்க ஆலயத்துல இருக்கணும். எதை வேணுமா விட்டு கொடுக்கலாம், உலகத்துல எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருங்க, அது ஒண்ணு நமக்கு நஷ்டம் வர போறது கிடையாது. ஆனா தேவனை விட்டு கொடுத்தா நமக்கு நஷ்டம் வருமா? நஷ்டம் தான் நமக்கு வரும், தோல்வியை தான் கண்டடைய முடியும். தோல்வி, ஏன்னா ஒரு நஷ்டம் என்பது ஒரு தோல்வியை குறிக்குது. தோல்வி என்பது ஒரு நஷ்டத்தை பார்க்க முடியும். இந்த நஷ்டத்திலையும் நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னா உயிரோடு இருக்க நாள் வரைக்கும் என் தேவனாகிய கர்த்தரை நம்ம இறுக்கி பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. என்ன எங்க அப்பா வந்து கோயில் பூசாரி, இந்து குடும்பத்தில் வந்து கண்முச்சாயிட்டு நான் வந்து எல்லாத்தையும் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமென், சோத்திரம். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவரை இறுக்கி பிடித்துக் கொள்ள வேண்டும். புரியுதா உங்களுக்கு? இப்ப கிறிஸ்டின்ல இருந்து இந்துக்கு பொண்ணு எடுத்துக்கிறாங்க, இந்துல இருந்து கிறிஸ்டின் பொண்ணு எடுத்துக்கிறாங்க, முஸ்லீம்ல இருந்து இந்துக்கு எடுத்துக்கிறாங்க, முஸ்லீம்ல இருந்து கிறிஸ்டினுக்கு என்ன செய்யலாம் கொடுக்குறாங்க. ஆனா அவங்க எப்படி வாழணும்னா, உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவங்க என்ன செய்யணும்? பின்பற்றி கொள்ள வேண்டும். அவங்களுக்கு உண்மையா இருக்கணும், கணவருக்கு உண்மையா இருக்கணும், மனைவிக்கு உண்மையா இருக்கணும். அப்ப அங்கதான் தேவன் பிரியப்படுறார். பிரியம் எங்க வருதுன்னா, ஆண்டவர் நம்மளை குறிச்சு சந்தோஷப்படணும்னா அங்கதான் பிரியம் வருது. ஆமென். அப்ப அந்த பிரியத்துல நம்ம என்ன செய்யணும்?